தலைநகர் காபூலை 2 சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்புகள் உலுக்கியிருக்கிறது. முதல் குண்டுவெடிப்பு வியாழக்கிழமை இரவு உள்ளூர் நேரப்படி 9:50 மணியளவில் நிகழ்ந்ததைத் தொடர்ந்து சில நிமிடங்களுக்கு பிறகு 2வது குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இதுகுறித்து தலிபான் அரசும் பேசியிருக்கிறது. என்ன விவரம் என பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் வியாழக்கிழமை இரவு பல குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக அங்கிருக்கும் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காபூலில் வெடிசத்தம் கேட்டதை உறுதிப்படுத்திய தலிபான் செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கவலைப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். அதோடு இதுவரை எந்த உயிரிழப்புகளோ அல்லது சேதமோ ஏற்படவில்லை என்றும் கூறியிருக்கிறார். உள்ளூர் நேரப்படி இரவு 9:50 மணியளவில் குறைந்தது 2 வெடிச்சத்தங்கள் கேட்டதாக நேரில் பார்த்தவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானின் அமைச்சகங்கள் மற்றும் அதன் உளவுத்துறை அமைப்பை கொண்ட அப்துல் ஹக் சதுக்கத்தில் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்துள்ளன. காபூல் குடியிருப்பாளர்கள் நகரின் ஷார்-இ-நாவ் பகுதியில் மற்றொரு குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதாக கூறிய நிலையில் அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. மேலும் காபூல் விமான நிலையத்திற்கு அருகில் பல வெடிசத்தங்கள் கேட்டதாக குடியிருப்பாளர்கள் கூறியிருக்கின்றனர். தலைநகரின் தெருக்களில் ஏராளமான பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு தேடுதல் வேட்டையும் நடந்து வருகிறது. ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சரான தலிபானின் அமீர் கான் முத்தகி ஒரு வார பயணமாக வியாழக்கிழமை இந்தியா வந்தடைந்த நிலையில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. முத்தகியை இந்தியாவிற்கு வரவேற்ற வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய பிரச்சினைகள் குறித்து அவருடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட நாங்கள் எதிர்நோக்குகிறோம் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். ஆகஸ்ட் 2021 காபூலை கைப்பற்றிய பிறகு தலிபான் தலைமையிலான அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் இந்தியாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும்.